ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஊர் காய்கறி சந்தைக்கு போயிருந்தேங்க. எங்கள் ஊர் புளியம்பட்டி சந்தை காய்கறிக்கு மட்டும் இல்லைங்க, கால்நடைகளுக்கும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் கால்நடைகளுக்கான சந்தையெல்லாம் அழிஞ்சிடுச்சுங்க. காய்கறிக்கு கூட கடைங்க ரொம்ப கம்மியாயிடுச்சு. தக்காளி மட்டும் எல்லா கடையிலையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மழை போல் குவிச்சு வச்சுருந்தாங்க. கிலோ 20 ரூபா 25 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க. தக்காளியும் காய்கறிகளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததால் நானும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேங்க. பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, பாவக்காய், கேரட், பீன்ஸ் இது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. விலையும் கூட ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஒரு தட்டு 20 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்கங்க. விவசாயிங்களை நேரடியாக வந்து சேல் பண்ணுறதால கொஞ்சம் விலை கம்மியாக தாங்க இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த உடனேயும் தக்காளியை வச்சு தக்காளி சட்னியை சூப்பராக செஞ்சுட்டேங்க. சுட சுட இட்லிக்கு தக்காளி சட்னியோட காம்பினேஷன் சொல்லவா வேணும், அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் அவருக்கு தக்காளி சட்னி இட்லிக்கு பிடிக்காதுன்றதால அவருக்கு மட்டும் தோசை போட்டு கொடுத்துட்டேங்க. உங்களுக்கு தக்காளி சட்னியோட இட்லி சாப்பிட பிடிக்குமா, தோசை சாப்பிட பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்கள் ஊர்லேயும் இது போல் காய்கறி சந்தை இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம சேனலில் என்ன ரெசிபிஸ் ட்ரை பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்யூ.